கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இந்த புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பிற்கும் மகத்துவத்திற்கும் மகிமைக்கும் வல்லமைக்கும் உன்னதமான தகப்பனே, என்னிடமுள்ளதான தீய சுபாவம் அனைத்தையும் விட்டுவிட்டு உமக்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் ராஜா. நான் என் இதயத்தின் ஆழமான பகுதிகளை ஆராய்ந்து உமது தெய்வீக ஆவியை என் இருதயத்துக்குள் ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி. எனது ஆசைகள், போராட்டங்கள் மற்றும் அபிலாஷைகள் உட்பட எனது முழு ஆத்மாவும் உங்களுக்கு முன்வைக்கிறேன். என் ஒவ்வொரு அம்சத்தையும் உம்மிடம் ஒப்புவித்து என் துக்கங்கள், வலிகள், அச்சங்கள், சந்தேகங்கள் மற்றும் கவலைகள் அனைத்தையும் உம் பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி. உம் தூய்மையை நாடுகிறேன் ஆண்டவரே. தயவாய் என்னிடம் தெளிவாய் பேசும். என் காதுகள் உம் சத்தத்தை கேட்கட்டும். இன்னும் நெருக்கமாய் உம்மோடு உறவாட விரும்புகிறேன் அப்பா. உம் அன்பான அரவணைப்புக்காக ஏங்குகிறேன் சுவாமி. தேவையான ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கவும் தேவையற்ற காரியங்கள் மூடவும் ஒப்புவிக்கிறேன். நித்திய வாழ்வின் பாதையில் என்னை வழிநடத்தட்டும் அப்பா. கீழ்ப்படியாமையின் தருணங்களில் கூட என் மீது உமது அன்பு நிலைத்திருக்கிறதே, அதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இருந்த போதிலும் உங்கள் நோக்கங்களை நாங்கள் அடிக்கடி கேள்வி கேட்கிறேன். என்னை சுற்றியுள்ள உலகத்தையே புரிந்து கொள்ள நான் முயல்கிறேன் சுவாமி. என் கவனம் என் மீது தான் இருக்கிறது. என் பொறுமையின்மை, என் சுயநீதியான எண்ணங்களையும் நீர் மன்னித்து உமது உதவியினால், உமது அன்புள்ள பாசத்தினால், உமது கரத்திலிருந்து கிடைத்த விலை மதிப்பற்ற பரிசை தெய்வீக விசுவாசத்தில் நான் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த நாளை நாங்கள் ஆசீர்வாதத்தோடு கடக்க கர்த்தர் உதவி செய்யும். அதோனா என்கின்றதான கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் புகழ்ந்து இந்த நாளை நீரே வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.